இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராரு எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வராரு. இவர் தான் கேபிமா, லிம்மிமா, கேபிமா. நிறைய பேருக்கு லிவிங் சேர்ந்தால் நம்ம சேனல் மூலமாக அவர் பேர் பதிவாயிருக்கு. வாங்க, குப்பையான வீட்டுக்கு வாங்க, வீடே க்ளீன் பண்ணல. இங்கே பாருங்க கேபிமா, மாமா எப்படி தூங்கி குளிச்சுட்டு வண்டியா செல்லும். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புது இடமா இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு வீடாக நம்ம போயிட்டுருக்கவே. புது இடமாம்மா, என்ன பளிச்சுனே தெரியல. இது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வேலையை ஜனவரி 1 செய்யலான்னு செஞ்சுட்டு இருக்கா. செருப்பு கழுவிக்கிட்டு இருக்கிறாள். இத்தனை செருப்பு வச்சுருக்குறான். வெல்டன் மை கேர்ள். நாங்கள் வந்தோடனே ஒரு பாட்டு பாடினோம், தெய்வத்துக்கே மறு வேஷமா. செல்லம் ஹாப்பி நியூ இயர் தங்கம். இந்த வருஷம் நம்ம காலேஜ் போகிறாங்க. ஸ்கூலில் உயிரை வாங்கினது பார்த்தாதுன்னு காலேஜில் போய் எல்லாரையும் உயிரை வாங்க போகுது. செருப்பு கழுவு விட்டாங்களே கடைசியா. அவளே அவங்க எப்படி கழுவு சொல்லுவாங்க? உந்த நீயே தான் கழுவு. அப்படியா? இன்னைக்கு இந்த நீயே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதோ என் செருப்பெல்லாம் பாருங்க எவ்வளோ கேவலமாக வச்சுக்கிறேன். நியூ வேற அப்படிலாம் இல்லை. இந்த வருஷம் வந்து நல்லா பிள்ளை ஆயிடுவோம். சரி பாய் பிரியாமா. நாங்கள் சாப்பாடே செய்யல, எங்களுக்கு பிரியாணி வந்திருக்கு. மனோமா தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் சொல்லியாச்சுல ஏற்கனவே நிறைய வாட்டி. யாருமா செஞ்சா? அம்மா செஞ்சாங்களா? ரொம்ப நன்றி. ரொம்ப பசியா நான் தூங்கிட்டேன். நைட் இருந்து இன்னும் தூங்கல. நானு அப்படியே கிருகிருன்னு வருது. சாப்பாடு இந்த விஷயம் என்னன்னா செய்யறதுக்கு முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. அதுதான் நானு நைட் தூங்கினா காலையில செஞ்சிருப்பேன். ஆனாலும் இப்ப வந்து சாப்பிட்டு நைட் நான் செய்யறேன். ஆபத்து வருது, ஆபத்து அசிரியா ரூபத்துக்கு வருது. காலையில பாருங்க நான் உட்காந்துருக்கேன். இது வந்து ஆண்டி கொடுத்தாங்க. அந்த ஆண்டி பேர் என்ன தெரியுமா? தமிழ் செல்வி பழனிசாமி. கரெக்டா? ஆண்டி பேரு நான் ஒரு வேற பேர் வச்சிருந்தேன். திருச்சி சிஸ்டர் அப்படிங்கிற பேர் வச்சிருந்தேன். பிரதர் கூட சிஸ்டர்னு வச்சுட்டேன். செடியா வளருது, காயா வளருது, பொடியா வளருது. சப்போர்ட் எப்படி எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அந்த மாதிரி ஒரு சப்போர்ட். பார்த்தீங்களா காலையில உள்ள நல்ல வார்த்தைலாம் பேசுறேன். ஜெனி அக்கா பார்த்தோம், அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்ம ஃபேமிலியிலேருந்து அக்காவை. இதுவும் நம்ம என்னுடைய ஃப்ரெண்டு பெல்லா கொடுத்தது. அது வந்து வளருது. எனக்கு செடி பிடிக்கும்ன்ட்டு தெரிஞ்சு எனக்கு என் ஃப்ரெண்டு பெல்லாவும் சரி, ஜெனி அக்காவும் சரி, இப்போ வந்து நம்ம தமிழ்ச்செல்வி ஆண்டியும் சரி செடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேங்க்யூ. இதான் அப்படியே சாஞ்சு கலக்குது. இது பாருங்க, இந்த மண்ணெல்லாம் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்னுடைய ஃப்ரெண்டு பெல்லா வந்து ஊருக்கு போகும்போது கொடுத்தது. திருநெல்வேலியிலேருந்து நான் நல்லூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க அம்மா வீட்டிலேருந்து இந்த செடியை கொண்டு வந்து கொடுத்தேன் பெல்லாமா. இது ஃபுல்லாகவே அது செத்து போயிடுச்சு. ஆனால் இது அப்போவே வளர்ந்துருக்கு. இது நான் பார்க்கல. என்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதா வந்து சொன்னா, இது வந்து நித்தியமல்லிடி வளருது உனக்கு அப்படி சொல்லிட்டு போனான். இந்த பூ வளர்ந்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். எல்லாருக்கும் தலையில் கட்டி வைக்கலாம்ல, கட் பண்ணும். வருத்தமாயிடுச்சு. இந்த பூ இங்கே கிடையாதுல்ல, ஆனால் வளருதுல்ல. காஞ்சி போச்சு, காஞ்சி போனதுல அது கீழே வந்து இப்போ துளுக்குது. ஆமாம், ஆனால் இதில் வராது. இது அப்படியே விழுந்துடும். இது கட் பண்ணால் தான் அது எல்லாம் பேசுகிறாங்க. இந்த குச்சை வச்சு இங்கே சப்போர்ட் பண்ணிங்க அவங்க இந்த ரெயினிலிக்கு. ஆட்டெல்லாம் வெயில போட்டு. இது என்ன இது என்ன செடி? கடுகா? ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். இது நான் மசாலாலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கீரை கொட்டின்னு சொல்லிட்டு ஒரு முரத்தில் வாங்கிட்டு வந்து போட்டேன். அது அப்படி வளர்ந்துருக்கு சூப்பராக.
நல்லா இருக்குல்ல? பனிங்கிறதுனால பூக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு. வெயில வந்தவொடனே பூ அதிகமாக வளர்ந்துடும். பூ ரொம்ப கம்மியாக இருக்கு. பட் ரோஸ் எல்லோ பூ பூக்கவே இல்லை, வெறும் இப்போ ரெட்டு மட்டும் தான் பூக்குது. எல்லோ வந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பி இங்கே வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பூக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா. இது கருவேப்பிலை திருப்பி வளர ஆரம்பிச்சிச்சு. இது கனகாமரம். கனகாமரம் நல்லா வளருது. இது பேர் என்னன்னு தெரியல. இது போட்டு ஒரு 4 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த விதையை எடுத்துகிட்டு போட்டு இப்போ தான் வளருது. இதெல்லாம் இன்னுமே விதைகள்லாம் இருக்குது, அதான் முளைச்சி வருது. புடவை வாங்கி தரதுக்கு நைட்டு வாங்கி தரலாம் யாராவது. புடவை 4-5 புடவை கிட்டா இந்த வருஷம் உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு. 5 புடவையா? என்னங்க உங்களுக்கு. தேங்க்யூ. பாலம்மா எப்படி நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. உனக்கு யார் கொடுத்தாங்கன்னா தமிழ் செல்வின்ட்டு எங்களுக்கு ஆண்டி, உனக்கு சிஸ்டர் திருச்சியில இருந்து வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க. தேங்க்யூ தேங்க்யூமா. நேற்று வந்து கிஃப்ட் காமிக்கும் போது இந்த டைரி காட்ட நான் மறந்துட்டேன். ஆண்டி இந்த டைரி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிந்தியாக்கா எடுத்து போயிட்டேன். பெண்ணு வந்து ஒரு மான் பெண், அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ல. அக்கா வந்து புது பெண் கொடுத்தாங்க, புது டைரி எனக்கு கிடைச்சிச்சு. எழுதியிருக்கேன், காட்டுறேன். அதை விட்டுட்டு தான் எழுதி டைரியும் ஆண்டி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிஃப்ட்டுக்கு அதுக்கு மேலே இருந்துச்சு எனக்கு. எடுக்கிறேன் நம்ம ஞாபகம் இருங்க. அவன் எந்திக்கும் போது நல்லா நின்று தேங்க்யூ. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றே. ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றே. உம்மை விடனா